இருக்கோம். அதில் பிஜிபியோட கண்டினியூவேஷனில் இந்த டாப்பிக்கில் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்காக ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 உங்கள் ப்ராஃபிட்டில் 2% எடுத்து நீங்கள் சோஷியல் ஒர்க்குக்காக நீங்கள் செலவு பண்ணி ஆகணும். அதான் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ். சப்போஸ் உங்கள் சேல்ஸ் வந்து 1000 crore எக்ஸிடாக இருக்கா, இல்லை உங்களுடைய நெட்ஒர்த் 500 crores மேலே இருக்கா, இல்லை உங்களுடைய ப்ராஃபிட் 5 crores மேலே இருக்கா, நீங்கள் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் ப்ராஃபிட்லேருந்து 2% எடுத்து எல்லாருக்கும் செலவு பண்ணுங்கள், நல்லதுக்காக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அண்ட் அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்காக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து இட் இஸ் டிஸ்அலவுட். என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எல்லாருமே சிஎஸ்ஆருக்காக நாங்கள் செலவு பண்ணுறோம் சொல்லிட்டு அது எல்லா எக்ஸ்பென்ஸில் காமிச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் சிஎஸ்ஆருக்கு இப்போ செலவு பண்ணால் கூட டிஸ்அலவுட். ரைட்டா? அது ஒரு விஷயம். ரெண்டாவது, டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் கேஷ் மட்டும் 35,000 வரைக்கும் பே பண்ணலாம். ஏன்னா அவங்க ஃபுட்டு அந்த அந்த ட்ரக் இல்லை லாரி டிரைவரோ கிளீனரோ ஒரு ஃபுட் எக்ஸ்பென்சஸ்க்காக இல்லை குஜராத் பாம்பே மாதிரி போகிறாங்க, அங்கே நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக இப்போ தான் எல்லாம் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்லாம் வந்து ஈஸியாக பே பண்ணிடலாம். பட் அந்த டைமில் வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறப்போ தெர் யூஸ் டு பி நோ ஜிபே அந்த மாதிரிலாம் இல்லாதால 35,000 வரைக்கும் அவங்களுக்கு மட்டும் வச்சுருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் எதுவும் மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எனி பேமெண்ட் எக்ஸீடிங் ₹10,000 by way of cash or bearer check. Limit is 35,000 in case of a payment to a transport operator plying trucks. டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டருக்கு மட்டும் 35,000 வரைக்கும் கேஷாக பே பண்ணலாம். மீது யாருக்கு பண்ணாலும் அக்கௌண்ட் பே செக் ஒரு பேங்க் டிராஃப்ட் மூலம் தான் பே பண்ணணும், இல்லைனா ஃபுல்லி இரட் டு த ப்ராஃபிட். சரி, டிஸ்அலவன்சஸ் எல்லாம் போன கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸஸில் அலவன்சஸை பார்ப்போம். எதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. repairs, fire insurance premium paid on the assets used for business. ரிப்பேர் பண்ணுறோம், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், பிஸ்னஸில் இருக்க அசட் எல்லாம் எரிஞ்சு பற்றி தீயாக காத்தா போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸே இருக்காது, அதுக்கு பே பண்ணுற ப்ரீமியம் அலோவ் பண்ணுறோம். பேட் டெட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் தான் டிஸ்அலவுட், பட் பேட் டெட்ஸை நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஆக்சுவலாக அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸப்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இன் த souvenir ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நான் அலோவ் பண்ணுறேன்னு சொல்கிறோம். பிரிண்டிங் அண்ட் போஸ்டேஜ் அண்ட் ஸ்டேஷனரி டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் related to the business, no, it is allowed. Interest on capital borrowed for the purpose of investment in business. Interest on capital borrowed for the purpose of investment in business அது எக்ஸ்பென்ஸாக காமிச்சிக்கலாம். ஆடிட் ஃபீஸ், லாஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், பிஸ்னஸ் லாஸ், இது அலோவ் பண்ணிடலாம். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் அதர் அப்ரூவ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ நம்ம ப்ராவிடென்ட் ஃபண்ட் பார்க்குறப்போ நம்ம ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட், அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் பார்த்தோம். அங்கே எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனில் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் above 12% of the salary. Interest on employer contribution above 9.5% of the salary. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ வந்து உங்கள் டேக்ஸ் ஆகிடுச்சு, பட் லம்சமாக ரிசீவ் ஆகிறப்போ உங்களுக்கு டேக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அதுவே அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டாக இருந்தால் அவங்க ரிசீவ் பண்ணுறப்போ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கான்ட்ரிபியூஷன், இதில் எதுக்குமே அவங்க சேலரியில் வந்து எக்ஸாம் பண்ணுவாங்க. பட் ஒன்ஸ் லம்சமாக ரிசீவ் ஆகிறப்போ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அது ரெண்டுத்துக்குமே சேலரியில் ஆட் ஆகும். எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் எக்ஸம்டட், பட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனுக்கு வர இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸாக இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாயர் தன்னுடைய பாக்கெட்லேருந்து எக்ஸ்பென்ஸ் எம்ப்ளாயி கொடுக்குறான் இல்லையா, அந்த எக்ஸ்பென்சஸை அலோவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அப்ரூவ்டு ரிசர்ச், ஐஐடிக்கு ஒரு 10,000 நான் டொனேஷன் கொடுக்குறேன் ரிசர்ச் பர்பஸ்க்காக, ஐஐடியில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து அலோவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எனி டேக்ஸ் பேயபிள் டு த கவர்மெண்ட், ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, போனஸ் ஆர் கிராஜுட்டி டு எம்ப்ளாயீஸ், போனஸ் கொடுக்குறோம், எம்ப்ளாயீஸ் கிராஜுட்டி கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் borrowed from banks ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஷால் பி அலவுட் ஒன்லி ஆன் பேமெண்ட் பேசிஸ். பேமெண்ட் பண்ணால் எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம், டியூ பேசிஸில் கிடையாது. ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பேமெண்ட் பேசிஸ் அண்ட் டியூ பேசிஸ். And payment should be made before the due date or of filing return of income.
அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணாதான் அதையும் அலோவ் பண்ணுறேன்னு சொல்கிறோம். ஸோ டெப்ரிசியேஷன் பேஸ்ட் ஆன் த கம்பெனிஸ் ஆக்ட் வேறு, இன்கம் டேக்ஸ் வந்து WDU மெத்தடில் ஃபாலோ பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்கம் டேக்ஸ் எக்ஸாம் எழுதுகிறப்போ இன்கம் டேக்ஸ் லாவில் WDU மெத்தடில் டெப்ரிசியேஷன் போடுவோம். இப்போ கம்ப்யூட்டர் லேப்டாப் 40%, ஃபர்னிச்சர் 40%, 10%, அந்த மாதிரி சில டிஃப்ரென்சஸ் இருக்குது பிட்வீன் கம்பெனிஸ் ஆக்ட் அண்ட் இன்கம் டேக்ஸ். ரைட்டா? ஸோ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான், இதில் எதுவும் புதுசாக டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் எக்ஸாம்பிள் வந்து பஸ் பேக்கில் கொடுத்த ஆடு, அந்த சில எக்ஸாம்பிள்ஸோடு எழுதியிருக்கேன். லேட்டர் ரெக்கவர்ட் ட்ரீட்டட் ஆஸ் இன்கம். பேட் டெட்ஸ் இப்போ நம்ம எக்ஸ்பென்ஸாக காமிச்சிட்டோம், சப்போஸ் ஃப்யூச்சரில் ரிசீவ் ஆகுது, அதை இன்கமாக ட்ரீட் பண்ணணும். அது ஒரு எக்ஸாம்பிள். மற்றபடி ஆல்ரெடி தீஸ் திங்ஸ் வி ஹவ் டிஸ்கஸ்ட். லாஸ் ஆஃப் மிஷினரி, கேபிட்டல் லாஸ். இது URPF, SPF, RPFக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கான்ட்ரிபியூஷன் டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் இது அலவுடு. வாட் இஸ் அக்ரூவல் பேசிஸ்? அக்ரூவல் பேசிஸ்னால் ஒன்றும் இல்லை, டியூவாக இருந்தாலே நம்ம அக்கௌண்ட் பண்ணிடுவோம். இப்போ ரெண்ட்டு நம்ம கட்டணும், பட் கட்டலை, ரெண்ட் பேயபிள் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுருவோம். வர வேண்டியது வரல, ரெண்ட் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம் தான் டியூ பேசிஸ். ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஆக்சுவலாக ரெண்ட் அக்கௌண்ட்டில் 12 lakhs கட்டினாமல் இருக்கும், பட் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட்டாக இருக்கும் 2 lakhs. So government wants to protect the interest of employees. If you have pending payments, disallowed. Okay. இப்போ இந்த போனஸு, கிராஜுவிட்டி இதெல்லாம் வந்து பேமெண்ட் பேசிஸில் தான் வந்து நீங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு ஆக்சுவலாக கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும் பண்ணுங்கள். அதுவும் டியூ டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் அந்த எக்ஸ்பென்ஸாக காமிக்க முடியும். ஸோ எதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா, எம்ப்ளாயீஸுடைய நல்ல அவங்கள பாதுகாக்கணுன்ற எண்ணத்தோடு இந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கான்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வேறு இதில் ஈவன் தோ யூ ஃபாலோ அக்ரூவல் சிஸ்டம், அலவன்ஸ் வில் பி அலவுட் பிஃபோர் த டியூ டேட், July 31st or October 31st. The non-audit cases July 31st, audit casesலாம் October 31st. ஸோ இந்த செஷனில் அலவன்சஸ் பார்த்துருக்கோம். சிம்பிளி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது எல்லாமே பை ஹார்ட் பண்ண அவசியம் இல்லை. அந்த கொஷினை ரீட் பண்ணுறப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வர்றது உங்களுக்கு அங்கே கனெக்ட் ஆகும். பிஸ்னஸ் ரிலேட்டட் லாஸஸ் இல்லையா டிஸ்அலவுட், பிஸ்னஸ் ரிலேட்டட் லாஸஸா இல்லை இன்கம்மா, அதை வந்துட்டு அலவுட் பண்ணுவோம். சில விஷயங்கள் படிக்கிறப்பே நமக்கு புரியும், இதெல்லாம் பை ஹார்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மற்றபடி இந்த 10,000க்கு மேலே கேஷாக கொடுக்காதீங்க, டிடிஎஸை பிடிச்சிட்டு கொடுங்க. அக்கௌண்ட் பே செக், அக்கௌண்ட் பே பேங்க் டிராஃப்ட், இல்லை எனி எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம், எனி அதர் ப்ரிஃபரபிள் எலக்ட்ரானிக் மோடில் பே பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ஆப்ரேட்டருக்கு மட்டும் 35,000 வரைக்கும் கேஷாக பே பண்ணலாம். கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் டொனேஷன் சேரிட்டிக்கு பண்ணுறீங்க, அது வந்து டிஸ்அலவுடு. அதுவே ரிசர்ச் இன்ஸ்டியூட் கொடுத்தா அலவுடு. ரைட்டா? ஸோ இதெல்லாம் PGBP இருக்குது. பட் இன்னும் IFHPல இன்னும் 2-3 சம்ஸ் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.